வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ஹம்சாத். நான் டிப்ளமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் படிச்சுட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் கேம்பஸ்ல. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போற விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில நேரம் இவற்றில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை மேபி இருக்கலாம். எனவே இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருந்தா மிச்சம் யூஸா இருக்கும். இன்னைக்கு பைபோலர் மூட் டிசார்டர் பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். பைபோலர் மூட் டிசார்டர் என்றால் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதாவது மனிதனுக்கு மூட்னு சொல்றது இருக்கு. பொதுவா கவலைகள் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, தூக்கம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லா விஷயமும் மனிதனுக்கு இருக்கு. அது இருக்க போய் தான் அவனுக்கு மனிதன் என்று சொல்றாங்க. பைபோலர் மூட் டிசார்டர் என்று சொன்னால், உதாரணமாக மனிதனுக்கு இரண்டு முனைகள் இருக்கு. ஒன்று சந்தோஷம், அடுத்தது கவலை. இந்த சந்தோஷம் அதிகமாகின்ற நேரமும் அல்லது இவனுடைய கவலை அதிகமாகின்ற நேரமும் இந்த பைபோலர் மூட் டிசார்டர் என்றது தோன்றும். பைபோலர் மூட் டிசார்டர்ல அதிகமாக சந்தோஷமா இருக்கிறத மேனியான்னு சொல்லுவாங்க. அது எப்படியான ஒரு விஷயம்னு சொன்னா, மேபி இவன்ல அப்படியானவங்க இருக்க வாய்ப்பு இருக்கலாம். நீங்களே உங்களை திங்க் பண்ணி பார்த்தா விளங்கும். எப்படின்னு சொன்னா, அவங்க கடுமையாக சந்தோஷமா இருப்பாங்க, தன்னம்பிக்கையா இருப்பாங்க, ஓவர் தன்னம்பிக்கையா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப உதாரணமாக சொல்ல போன ஒரு கேள்வி எடுத்து கொண்ட வகையில தன்னை விட யாரும் அழகில்லப்பா அப்படி இருப்பாங்க. அதிகமா லிப்ஸ்டிக் அடிப்பாங்க, அதிகமா ட்ரெஸ் மாத்துவாங்க அடிக்கடி. ஏன் தன்னை விட யாரும் அழகில்லை அப்படி நினைப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட தூங்க இல்லாமக்கிறீங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், சும்மாவே இருக்கலாதே, இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாங்க. அடுத்தது இப்படியானவங்கள்ட்ட நீங்க போய் பேசின்ற நேரம், இதெல்லாம் சரி வராது, நீ ஓவர் சந்தோஷமா இருக்காய், ஹெப்பியா இருக்காய், இதெல்லாம் ஓவரா இல்ல, ஒரு படமா இல்ல இப்படின்னு சொன்னா சரியா உங்களோட மேல கோவப்படுவாங்க. மேபி உங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில நேரம் வீட்டுல பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்களே, என்னடி கூட லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்களே, ஷுவரா உங்களுக்கு அடிப்பான். அவங்க அந்த பைப்போட மூட்டி சூடர் இருந்தா. அதனால கொஞ்சம் பார்த்து கதைச்சு கொள்ளணும். இப்படியானவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து தான் அடக்க இயலும். அது அப்படியானவங்க தான் இந்த பைப்போட மூட்டி சோர்ல மேனியன் சொல்ற அதிக சந்தோஷமாக கொண்டவங்க இருப்பாங்க. நீங்க எல்லாரும் மேபி படம் பார்க்கிறவங்களா இருப்பீங்க. நிறைய பேர் படம் பார்க்கறது யாரும் இல்லையே, எல்லாருமே படம் பார்க்கறது, எல்லாரும் கையில போனும் இருக்கு. எத்தனை பேர் இவற்றில் அந்த தனுஷ் நடிச்ச 3 படம் பார்த்திருக்கீங்க? எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க. பொதுவா அந்த 3 படத்துல நீங்க ஸ்டார்ட்ல பார்க்கலும் தனுஷ் ஓவர் ஹெப்பியா இருப்பாரு. திடீர்னு அப்படியே ஹெப்பி போய் லாஸ்ட் கட்டத்துல பார்த்தவங்க யாரா ஒருத்தர் காதுக்குள்ள சொல்ற மாதிரி சூசைட் பண்ணிரு, கழுந்த வெட்டிரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மேனியான்னு சொல்றது ரொம்ப அதிகமாக இருந்தா இப்படியான விஷயம் கட்டாயம் உங்களுக்கு வரும். இது மேனியான் சந்தோஷமா இருக்கிறத குறிப்பிடும். அதே போல டிப்ரெஷன் ஒன்று சொல்லி இருக்குது. டிப்ரெஷன் சொன்னா அதிகமான கவலை. அது எப்படியான கவலைன்னு சொன்னா, உதாரணமாக உங்களோட ஃப்ரெண்டோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ சூசைட் பண்ணாடுவீங்களே, ஃபெயின்ல கவுத்த போட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. அவ சூசைட் பண்ணதுக்கு நான் தான் காரணம் சொல்லி நீங்களே சொல்லிட்டு இருக்கிறது. எங்கேயோ அமெரிக்கால யுத்தம் நடந்தா என்னாலதான் அந்த யுத்தம் நடக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஏன் என்ன என்ன கவலை வந்தாரு, யாருக்கு சரி கவலை வந்தா, உங்களால அந்த கவலையே வந்திருக்காது. ஆனா என்னடா அந்த கவலை வந்து அப்படி ஒரு இது டிப்ரெஷன் எல்லாமே நீங்க தான் செய்யறேன்னு சொல்லி. எனவே இப்படியான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு ரீசன் ஒன்று, அவருடைய மூளையில 3 வகை இரசாயனம் இருக்கு. நேரடியாக அந்த மூளையில் இருக்கின்ற இரசாயனம் ஒரு சமநிலை இல்லாமல் இருந்தால் இப்படியான பிரச்சனை வரும். சில நேரம் உங்களுடைய பரம்பரையில் யாருக்காவது இப்படி ஒரு டிசார்டர் இருந்தால் ஒரு 10க்கு 25% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே இப்படியானவங்களை பத்தி, இப்படியானவங்க பைபோலர் மூட் டிசார்டர் தெரியாதவங்க பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியானவங்களை பார்த்தா அடியே இவனை பார்த்த ஒரு பைத்தியகாரி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு மூட நம்பிக்கை இந்த சொசைட்டில இருக்குது. ஏன்னா இதை பத்தி தெரிஞ்சாதான் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி விடுறேன்.
தெரியாதவங்க இவங்க ஒரு பேய் ஒன்று பிடிச்சிருக்கு போல, அதான் இப்படி இருக்கா, அதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விஷயம் தெரியலாட்டி இப்படித்தான் கதைப்பும். அதாவது யார் இந்த விஷயம் எனக்கு தெரியலாட்டி நான் இப்படித்தான் கதைப்பேன், அதே போல உங்களுக்கு தெரியலாட்டி இப்படித்தான் கதைப்பீங்க. மேபி சில நேரம் இவற்றில் இருக்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை மேபி இருக்கலாம். எல்லாரும் ஒருவேளை யோசிக்கணும் தெரியாது, ஒருவேளை நம்ம இந்த பிரச்சனை இருக்குதான், ஒருவேளை உண்மையை சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஆட்களும் இவற்றில் இருப்பாங்க. எனவே இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தோணுன்னு சொன்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று, நீங்க உளவியல் ஆலோசகரை சந்திச்சு அவங்கள்ட்ட கவுன்சிலிங் எடுக்கிறது. ரெண்டாவது விஷயம், நீங்க இதுக்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் அது கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு போற டைம் சம்டைம் குறைந்த மாதிரி இருக்கும். மேபி அந்த மருந்துகளை நீங்க நிப்பாட்டீங்கன்னு சொன்னா திருப்பியும் அந்த டிசோர்டர் வரும், திருப்பி குணப்படுத்த ஏதாவது ஒரு கட்டமாக இருக்கும். இப்படியான விஷயங்களை நம்ம வராம நம்மகிட்ட இது இருக்குதா, இதை என்ன நம்ம செய்யணும்னு சொல்லி நம்மளே ரிசர்ச் பண்ணணும். அதே போல இப்படியானவங்க வரக்கூடிய அறிகுறியை பார்த்தா உடனே இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலன்னு சொல்லலாம், சில நேரம் நம்மளே சூசைட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இப்ப இவன் நல்லா கேட்டுட்டு போயிட்டு ஒருவேளை இதே ஏதோ ஒரு பிரச்சனை எக்ஸாம்ல தான் ஃபைல்டு வைங்களே, இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட் தான் எக்ஸாம்ல ஃபைல் ஆயிட்டு வைங்களே, அதே உங்களுக்கு சில நேரம் தாய்க்குள்ளலாம் போய், ஏன்னா ஒன்னாமங்களோட கிளாஸுக்கு வராங்க, ஒன்னாமங்களோட படிக்காங்க, அவ ஃபைல் அவ கோர்ஸை பதில் நிப்பாட்டுவா, நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, சம்டைம் டிப்ரெஷன் ஆகி நீங்களே சூசைட் பண்ணுவீங்க. நான் நினைக்கிறேன் நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப கிட்டத்துக்கு தாமரை கோபுரத்துல ஒரு கேர்ள் ஒன்று சூசைட் பண்ணி செத்தாங்க இல்லையா, சூசைட் பண்ணாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் இருந்ததை சுட்டி அவங்களும் சூசைட் பண்ணாங்க. காரணம் என்னாலதான் அந்த ஃப்ரெண்ட் இருந்தா, அப்படி ஒரு டிப்ரெஷன் எது நடந்தாலும் பின்னாலதான். எனவே இப்படியான விஷயம், இப்படியான அறிகுறி நமக்கு நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு இருந்தா அதை நம்ம கண்டறிஞ்சு அதுக்குரிய ஆலோசனையில வழங்கி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நம்மளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சேஃப்டியா இருந்து கொள்ள கூறி வருகின்றேன். நன்றி.